ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஎன்இஏ 2026 கவுன்சிலிங் பற்றி ஏராளமான வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். அதில் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. கவுன்சிலிங் கிட்ட நெருங்க போகுது. ஆக்சுவலாக கவுன்சிலிங்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் கொஞ்சம் கிட்ட நெருங்குது. ரிசல்ட் எப்போ வருதோ அப்போ தான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட்டும், அந்த ரிசல்ட் டேட் என்னங்கிறது அது தனியாக வீடியோ போடுவோம். அது ஒரு பஞ்சாயத்தாகவே போயிட்டுருக்குது. ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, கவுன்சிலிங்க்கு டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 கவுன்சிலிங்கோட டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவை, சர்டிஃபிகேட் என்ன தேவை, ஆவணங்கள் என்ன தேவை, என்னெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். இந்த விஷயம்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 7ஆம் தேதி 6ஆம் தேதி ஓப்பன் ஆகிடும். ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க. இருந்தாலும் ஒரு கெடுபிடி இருக்கக்கூடாது இல்லையா? என்னெல்லாம் சர்டிஃபிகேட் இல்லையோ நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் மட்டும் இப்போ எடுக்க முடியாது. இது ஏன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்தா தான் புரியும். அண்ட் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறது, 12 சேனல் நிறைய லைக் பண்ணி இப்போ லைக்கே பண்ணுறது பிடிக்காமல் போயிடுச்சா என்னன்னு தெரியல. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ண. அதில் தான் நிறைய நோட்ஸ் கொடுப்பேன், நிறைய விஷயங்கள் பேசுவேன், நிறைய டேட்ஸ் கொடுப்பேன், நிறைய இனிமேல் வரக்கூடிய அப்டேட்லாம் கொடுப்பேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேவை என்னென்னா நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். சார் நேமில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேமில் பிரச்சனை இல்லை. நேம் வந்து மேட்ச் ஆகும். 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி 10th மார்க் ஷீட்டில் பார்க்கக்கூடாது. 10th மார்க் ஷீட்டில் என்ன அடிச்சிருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்மால் லெட்டர், இனிஷியல், இல்லை அப்பா பேர் பின்னாடி எப்படி இருக்கோ 10th மார்க் ஷீட்டில் அதை அப்படியே ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இமெயில் ஐடி மேண்டிட்டரி. இமெயில் ஐடி உன் சொந்தமான இமெயில் ஐடி, யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி, ஜென்மத்துக்கும் அதுதான் இனிமேல் யூஸ் பண்ணுற மாதிரி இமெயில் ஐடி வச்சுக்க. ஆக்டிவேஷன் இமெயில் ஐடி அதில் தான் எல்லாம் வரும் பார்த்துக்க. மொபைல் ஃபோன் நம்பர், உனக்குன்னு ஒரு மொபைல் ஃபோன் நம்பர் வச்சுக்க. அண்ட் அப்பா அம்மாவோடதும் இருக்கணும். உனக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுக்க. சில வீட்டில் வந்து ஃபோன் வாங்கி தர மாட்டாங்க. என்ன பண்ணுறது, காலேஜ் போகிறதுக்கு ஃபோன் தேவை. ஃபோனில் தான் குரூப்புக்கு இப்போலாம் எல்லாமே இப்போலாம் வருது. எல்லாமே ஃபோனில் தான். என்ன பண்ண முடியும்? பேரண்ட்ஸ் வந்து சில பேரண்ட்ஸு கொஞ்சம் சிட்டாக வளர்த்தோம்னு ஃபோன் வாங்கி தரதில்லன்னு சொல்கிறாங்க. பட் ஃபோன் முக்கியங்க. ஏன்னா காலேஜில் அது வந்து மேண்டரியாக கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ மொபைல் ஃபோன் நம்பர் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேரண்ட்ஸோட நம்பரும் வச்சுக்கோங்க. ஆக்டிவேட்டட் நம்பராக இருக்கணும். நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்க போகிறப்போ ஒரு நம்பர் கொடுப்பீங்க. அந்த நம்பருலாம் ஓடிபி எல்லாம் வரும். அது எந்த நம்பருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மொபைல் ஃபோன் நம்பர். கம்யூனிட்டி கேஸ்ட் டீட்டெயில் இப்போ அப்ளிகபிள். அதாவது கம்யூனிட்டி கேஸ்ட் டீட்டெயில் என்ன, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசியும் டிஎன்சி ஒன்று தான், பிசிஎம் பிசி. ஓகே. இந்த கம்யூனிட்டிக்கெல்லாம் ஓசிக்கு வந்து சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓசிங்கிறது அதர் கேட்டகிரி, ஜென்ரல் கேட்டகிரி, அவங்களுக்கு தேவையில்லை. இவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னா, கவுன்சிலிங்கில் இடஒதுக்கீடு வேணும்னா தயவு செய்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வேணும். டிஜிட்டல் ஃபார்மேட்னா என்னென்னா, சும்மா வந்து அட்டையில் சைன் போர்டு கிடையாது. சேவை மையத்தில் போய் உங்கள் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போய் கொடுத்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்ம் சர்டிஃபிகேட்டாக மாற்றி கொடுத்துருவாங்க. கம்யூனிட்டி டிஜிட்டல் ஃபார்மாக மாற்றி கொடுத்துருவாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை. ஸோ அதில் வந்து அது இருக்கிற கியூஆர் கோடெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து செல்லுபடியாகும். ஏன்னா அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போவே நான் சொல்கிற விஷயத்தில் ஸ்கேன் பண்ணி உங்கள் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியும் ஹார்ட் காப்பி கையில் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஜெராக்ஸ். அடுத்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி யாரெல்லாம் வரீங்களோ, சன் ஆர் டாக்டர் ஆஃப் எக்ஸர்வீஸ்மெண்ட் உங்கள் அப்பாவோ யாரோ, அப்பா மெயினாக அப்பா வந்து அம்மாவோ யாரோ எக்ஸர்வீஸ்மெண்ட், நேவிலையோ இல்லை எதுலேயோ மிலிட்ரிலையோ இல்லை எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது எலிஜிபிள், அந்த கோட்டாக்குள்ளே வருவீங்க. ஐடி ப்ரூஃப் வச்சு நம்ம சேர்ந்துக்கலாம். ஐடி ப்ரூஃப் தான் தேவை. டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு பர்சன், சமீபமாக பரிசோதிக்கப்பட்ட ஃபிசிக்கலி சேலஞ்சரோட சர்டிஃபிகேட் தேவை. அது இருந்தால் எலிஜிபிள். அதை வந்து வச்சுக்கோங்க. ஓகே. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் 9வது 10வது 11வது 12வதுல 4 வருஷத்தில் நேஷ்னல், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு வின்னர் சர்டிஃபிகேட்டு, பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிளாக இல்லையான்னு கவுன்சிலிங்கில் கூப்பிடுவாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாயிண்ட் போடுவாங்க. பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரெடிட் கிடைக்கும். கிரெடிட்க்கு தகுந்த மாதிரி ரேங்க் கிடைக்கும். ஓகேங்களா? எலிஜிபிளாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதும் நான் தனி வீடியோவாக சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ்க்கு பர்சனுக்கு சர்டிஃபிகேட்லாம் ரெடி வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சர்டிஃபிகேட் இருக்கோ அதெல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட். 7.5 ரிசர்வேஷன் இலவச சீட்டு வேணும்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். எந்தெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும்? 7.5 ரிசர்வேஷன் தனி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். என்னெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்னால், இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலு, கல்லார் ஸ்கூலு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல், கார்ப்பரேஷன் ஸ்கூலு, இந்த மாதிரி 6 வகையான ஸ்கூல்ஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு மட்டும்
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள். கவர்மெண்ட் எய்டட் கூட வராது, அரசு உதவி பெறும் கல்லூரிங்க பாரு பள்ளிக்கு கூட வராது. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான். கடைசியாக படித்த ஸ்கூல் மாறி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்டில் தான் இருக்கணும். 6வது வந்து 12வது. கடைசியாக படித்த ஸ்கூலில் 12வது ஸ்கூலில் அங்கே பிரின்சிபல்கிட்ட போய் போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட வாங்கி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனோஃபைட் சர்டிஃபிகேட்னு கேட்டாலே தருவாங்க. அது மட்டும் போதும் 7.5க்கு. ஓகேவா, அதை அப்லோட் பண்ணால் போதும். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளோனா 500 ரூபா. யாருக்கு அப்படின்னா எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம். எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 250 ரூபா. அது எப்படி பே பண்ணணும் அப்படின்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ இதெல்லாம் வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது பேமெண்ட் மெத்தட்லாம் நான் சொல்லித்தரேன். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு சொல்லித்தரவில்ல, அப்போது சொல்லித்தரேன். ஓகேங்களா, டிடி எடுத்தும் கூட நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் டிஎஃப்சி சென்டரில். டிஎஃப் சென்டர்னால் டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர். டிஎன்இஏ உதவி மையம்னு சொல்லிட்டு 110 உதவி மையம் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே சரௌண்டிங்ஸில் ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் எதாவதுனாலும் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் போட்டுக்கலாம், கவுன்சிலிங் பண்ணிக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் என்னோடய இது என்னென்னா, நீங்கள் அடுத்தவங்கள பிடிச்சி இது பண்ணாமல் நீங்களே வீட்டில் லேப்டாப் வாங்கி பண்ணுங்கள். லேப்டாப்பில் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். லேப்டாப் வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா எப்படி இன்ஜினியரிங் படிக்க போகிறோன்னா தேவைப்படும். ஓகேவா. அடுத்து எம்இஸ் நம்பர் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ கண்டிப்பாக இந்த எம்இஸ் நம்பருங்கிறது நம்மளுடைய அந்த சம்மந்தப்பட்ட 1ஆவதுலேருந்து படித்த 12ஆவதுலேருந்து படித்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இந்த எம்இஸ் நம்பர் எங்கே பார்த்துட்டிங்கன்னா 12th மார்க் ஷீட்டில் பார்த்து அடிக்கணும். 12th மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் கிடைக்கும். அதாவது ரிசல்ட் வந்தோடனே 2 நாள்லேயோ 1 நாள்லேயோ டூப்ளிகேட் மார்க் ஷீட் தருவாங்க. நீங்கள் அந்த ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா, பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்களா, அது பதிவேற்றம் பண்ணக்கூடாது. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து பதிவேற்றம் பண்ணினா ரிஜெக்ட் ஆகிடும், ரிஜெக்ட் ஆகிடும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருவீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணிங்க, ரிசல்ட் வந்து 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் நம்ம ஸ்கூல்லே தருவாங்க. அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரிஜினல் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் ஆகும். நீங்கள் இந்த ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் சொல்லக்கூடிய அந்த டூப்ளிகேட் மார்க் ஷீட்டே தருவாங்க 11th 12th. அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதில் எம்இஸ் நம்பர் இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனல் இருந்தாலும் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, ப்ரூஃபுக்கு தேவை. சரி, அடுத்தது பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க. வருடத்துக்கு எவ்வளோ இன்கம் தெரிஞ்சு வச்சுக்க. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மட்டும் 2.5 லேக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கோ. 2.5 லேக் கீழே இருந்தால் தான் அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். வருஷம் 50,000 ரூபா கிடைக்கும். ஓகேவா, பார்த்துக்க. வருஷம் 50,000 ரூபா கவர்மெண்ட் வந்து காலேஜ் அக்கௌண்ட்டில் போட்டுரும். ஸ்கூல் டீட்டெயில்ஸ் 6வது 7வது 8வது 9வது 10 11 12 இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூல் டீட்டெயில்ஸ் என்ன, எங்கே படித்த, எந்த ஊரில் அந்த ஸ்கூல் இருந்தது, எந்த தாலுக்கில் இருந்தது, அவ்வளோதான். இவ்வளோ தான் இருக்கும். என்ன மீடியம் படித்த, என்ன மீடியம், எந்த ஊரில் ஸ்கூல் இருந்தது, என்ன மெட்ரிகுலேஷனாக ஸ்டேட் போர்டாக, அந்த மாதிரி என்ன தாலுக்கு, இந்த மாதிரி இருக்கும். லைனாக இருக்கும். அதை நம்ம அதை சொல்லிக் கொடுப்போம் அந்த டைமில். இந்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்லாம் தேவை. 6வது நீ வேறு ஸ்கூலில் படிச்சுக்கலாம், 7வது வேறு ஸ்கூல் படிச்சுக்கலாம். வேறு ஸ்கூலாக இருந்தால் எந்த ஸ்கூலுன்னு பார்த்து இது பண்ணிக்க. சில பேர் ஒரே ஸ்கூலில் படிச்சுப்பாங்க, அது பிரச்சனையே இல்லை. சரிங்களா, பார்த்து நீங்கள் பண்ணிக்கங்க. இந்த டீட்டெயிலும் கேட்கும். ஆமாம், இதுக்கான ஆவணங்கள் தேவையில்லை, இந்த டீட்டெயில் கேட்கும் அப்ளிகேஷன் போடும்போது. 10th மார்க் ஷீட் தேவை, அது இருக்கும் உங்கள் கையில். 12th மார்க் ஷீட்டோட ரோல் நம்பர் தேவை. எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் இருக்குல்ல, அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மறந்து போச்சுனாலும் மார்க் ஷீட்லேயே இருக்கும். அந்த ரோல் நம்பர் வச்சு நீங்கள் அது கேட்கும், டைப் பண்ணணும். 12th மார்க் ஷீட் தேவை, அவ்வளோதான். 12th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு எல்லாமே தேவை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் ரெக்வெஸ்டடு. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீ கன்செஷன். ஃபஸ்ட் கிராஜுவேட்டு யாருக்கு எலிஜிபிள்? வீட்டில் அப்பா அம்மா கூட நீங்கள் காலேஜ் டிகிரி முடிச்சிருக்கக்கூடாது, அந்த பையனுக்கு தான் எலிஜிபிலிட்டி. ஸோ அப்போது எங்கள் அண்ணன் படிச்சுட்டு இருக்காங்க சார், இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணலாம், நான் அப்ளை பண்ணலாம். இப்போது படிச்சுட்டு இருக்கான் கரண்ட்டில், ஆனால் அவன் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணலாம். நீ அப்ளை பண்ண முடியுமா? அப்ளை பண்ணலாம். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை மாட்டேன், அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை முதல் பட்டதாரியே நீ தானா பண்ணிக்கலாம். இது எப்போ அப்ளை பண்ண முடியும்? ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ரிசல்ட் வந்து டிசியும் நம்ம மார்க் ஷீட்டும் வேணும், அதை வச்சு தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணிங்கன்னா 10-15 நாளில் வந்துடும். 1 மாதம் டைம் தருவாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். இ-சேவை மையத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீ கன்செஷன் 25,000 ரூபா. வருஷம் 4 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 1 லட்ச ரூபா. இல்லை, ஒரு வருஷத்துக்கு 25,000 ரூபா கன்செஷன் பண்ணுறாங்க. ஃபீஸ்லேயே கழிச்சிருவாங்க. நீங்கள் அந்த ஆவணங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேஷன் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிசியும் மார்க் ஷீட் வச்சுருந்தா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வர்றதுக்கு 15 நாள் ஆகும். அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சும் கூட நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும், வரதுக்கு லேட் ஆகிடும், அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அக்னாலஜ்மெண்ட் தருவாங்க.
அதை வச்சும் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் கூட கொண்டு போய் கொடுக்கலாம். அப்பவும் வரலன்னு வைங்க, காலேஜ் திறக்கும் போது நீங்கள் காலேஜில் போய் கொண்டு போய் கொடுத்துக்கலாம். அங்கே ஃபீஸ் கன்செஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் பதற வேண்டாம். ஆனால் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு கேட்டால் எஸ்னா எஸ்ன்னு அடிக்கணும், நோன்னு அடிக்கணும். ஓகேவா? எஸ்னா அங்கே பதிவிறக்கம் செய்யறதுக்கு சர்டிஃபிகேட் அப்லோடில் கேட்கும். அப்போ அக்னாலஜ்மெண்ட் இருக்குள்ள ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்களேன்னு நீ இது வந்திருக்காது, சர்டிஃபிகேட் வந்திருக்காது. ஆனால் அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுருப்பில்ல, அதை அப்லோட் பண்ணிவிடு. டிஎஃப்சி சென்டரில் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இந்த ஒரு பெரிய பிரச்சனை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து எஸ்சி, எஸ்சி, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கன்வெர்டட் கிறிஸ்டின் இருக்காங்கல்ல அண்ட் எஸ்சி, எஸ்டி, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து 50,000 வருஷத்துக்கு தராங்க. இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் மஸ்ட் இவங்களுக்கு. வேறு யாருக்காவது இன்கம் சர்டிஃபிகேட் தேவையான்னு கேட்டால் கிடையாது. வேறு எந்த கேட்டகரிக்கும் கிடையாது. எஸ்சி, எஸ்சிக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா இன்கம் சர்டிஃபிகேட், அப்டேட்டட் இன்கம் சர்டிஃபிகேட் அப்போவே நீங்கள் எடுத்துருக்கணும். உங்கள் அப்பா கிட்ட கேட்டு எடுத்து வச்சுருங்க. ஓகேவா? இப்போவே எடுத்து வச்சாலும் நல்லது இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் தான் மேண்டேரியாக அப்ளை பண்ணுறதுக்கு தேவை. எதில் பிரச்சனை வரும்னா, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்லோட் பண்ணாமல் விட்ருவான் எஸ்ன்னு கொடுத்து, அதில் பிரச்சனை வரும். 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இல்லைனா ஸ்கூலில் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொடுத்த அந்த ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியோ பிரிண்ட் அவுட் காப்பியோ அப்லோட் பண்ணக்கூடாது, எலிஜிபிள் ஆகாது. இதுதான் பிரச்சனை வரும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனு, இதெல்லாம் பிரச்சனை வராது. இந்த மெயின் டாக்குமெண்ட்டு இதில் பிரச்சனை வரும். இதில் பிரச்சனை வந்தோன்னா ரிஜெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுவாங்க, அதில் வந்து திருத்திக்கலாம். ஆனால் பார்த்துக்கோங்க, இதுதான் மெயின். ஃபஸ்ட் கிராஜுவேஷன், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எலிஜிபிள் இருந்தால் தான் ஓகே, எலிஜிபிள் இல்லைனா விட்டுருங்க. அப்புறம் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி ஆப்ஷனல் தான், ஆதார் கார்டு ஆப்ஷனல் தான். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எது முக்கியம் அப்படின்னா நான் இப்போ சொல்லிட்டேன். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே ஏதாவது நீங்கள் பதிவிறக்கம் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். இல்லைன்னா அங்கே வந்து என்ன காட்டணும்னா அப்லோடே ஆகாது. ஃப்ரீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ரீஸ் பண்ண முடியாது. அதாவது அப்ளிகேஷன் மேற்கொண்டு வந்து கன்டினியூ பண்ண முடியாது, அப்படியே நின்றும், ஸ்டக் ஆகி. ஸோ அதனால் நீங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் வச்சு கூட பண்ணலாம். டிஎஃப்சி சென்டரில் அந்த டைமில் உதவி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, 1 மாதம் டைம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த டைம்லேருந்து நமக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபுல்லாகவே உதவி பண்ணுவேன். நம்ம சேனல் இருக்குது. ஸோ இந்த மார்க் ஷீட் எல்லாமே, அதாவது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இது போதும். சரிங்களா? வேறு எதுவும் தேவையே இல்லை. ஓகேவா? அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து கேரளாவில் படிச்சுட்டு இங்கே வர்றீங்கன்னா அங்கே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எலிஜிபிள் ஆகாது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்குன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க, பட் உங்கள் வீடு வந்து அங்கே இருக்குது, அங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் எலிஜிபிளோ அவங்க எடுத்து வச்சுக்கோங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி, அகதிகள், ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி, ஸ்ரீலங்காலேருந்து வந்து அகதியாக இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் தேவை. அது வந்து மேண்டேரியாக தேவை ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிக்கு. அவ்வளோதான், தவிர வேறு எதுவுமே கிடையாது. வேறு எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட் நான் சொல்லிட்டேன். எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரென்ஷியபிள், இவங்க 3 பேர்த்துக்கு மட்டும் அந்தந்த கேட்டகரி ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ சர்டிஃபிகேட்டில் எந்த குளறுபடியும் பண்ணிடாதீங்க, ரிஜெக்ட் ஆயிரும். ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப போய் டிஎஃப்சியில் போய் நிற்கணும். அதுதான். அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேருந்து நம்ம சேனலில் வீடியோ வரும், அந்த வீடியோ பார்த்து பொறுமையாகவே பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதனால் ஏதாவது டவுட்னாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, உதவி பண்ணுவோம். அப்படி உதவி பண்ண முடியலன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நிறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.